20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனி பெரும் காப்பியம் ராவண காவியம். இதை தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்த காண்டம், பழிபுரி காண்டம், போர்க்காண்டம் என 5 காண்டங்களையும் 3100 பாடல்களையும் கொண்டது. இந்த நூலை புலவர் குழந்தை இயற்றி இருக்கிறார். சரிங்களா? எஸ். தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கிணங்க 25 நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் புலவர் குழந்தை. சரிங்களா? ரைட். யாப்பதிகாரம், தொடை அதிகாரம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இலக்கண மற்றும் இலக்கிய நூல்களை படைத்துள்ளவர் புலவர் குழந்தை. சரிங்களா? எஸ். பெரியார் கேட்டதுக்கு எத்தனை நாள்ல திருக்குறளுக்கு உரை எழுதி இருக்கிறாரு? 25 நாள் எழுதியிருக்காரு. ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் இது. within 20 days. ஓகே. 30க்கு மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை எழுதிய ஒரு பேரறிஞர் தான் இந்த புலவர் குழந்தை. சரிங்களா? சரி. இப்போ நமக்கு இதுல தமிழ்நாட்டினுடைய 5 திணைகளை பத்தி எப்படி இருக்கு அப்படின்றத சொல்ற மாதிரி ஒரு பாட்டு கொடுத்திருக்கிறாங்க. கம்பராமாயணம் கதை எல்லாத்துக்குமே தெரியுமா? வேண்டாமா? தெரியும், அப்படித்தானே? சரி, வாங்க. இப்ப குறிஞ்சியை பத்தி பேசியிருக்கிறார். அருவிய முருகியம் ஆர்ப்ப பைங்கிலி பருகிய தமிழ் இசை பாட பொன் மயில் அருகிய சிறை விரித்து ஆட பூஞ்சினை மருவிய குரங்கினம் மருண்டு நோக்குமால். என்ன புரியுது? அருவிய முருகியம் ஆர்ப்ப அப்படின்றாங்க. அருவினா என்னப்பா? ஃபால்ஸ். அப்ப குறிஞ்சியை பத்தி பேசுறாரு. சரிங்களா? அருவி எங்க இருக்கும்? குறிஞ்சியில தான் இருக்கும். ரைட்டா? அப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன். அருவி அப்படின்னா குறிஞ்சி, முருகியம்னா பாறைகள். சரிங்களா? பாறைகள். ஆனா இந்த இடத்துல அருவிய முருகியம். அப்ப முருகினா உருகி, முருகி, இதெல்லாம் பாறைன்னு சொல்றோம். இங்க முருகியம் அப்படின்றாங்க. அப்படின்னா இயம்னாலே ஒரு இசை கருவி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? கிளியர் ஆக்குறோமா? ஒரு இசை கருவி அப்படின்னு அர்த்தம். இங்க இசை கருவி. அப்போ இயம் முருகு அப்படின்றாங்க. முருகு அப்படின்னா தோல்னு அர்த்தம் ஒரு இடங்கள். அப்ப முருகியம்னா பாறை. அப்போ இத முருகினா எடுத்துக்கிட்டா பாறை. ஆனா முருகி அப்படின்றதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? இங்க தோல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். தோல். அப்ப தோளால் செய்யப்பட்ட இசை கருவி. சரிங்களா? தோளால் செய்யப்பட்ட ஒரு இசை கருவி. அருவிய முருகியம் ஆர்ப்ப. ஆர்ப்ப அப்படின்னா நிறைய சவுண்ட் வருது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அருவிகள் கொட்டக்கூடிய குறிஞ்சியில தோல் கருவி வச்சு, அப்ப ட்ரம்ஸ், பறை அந்த மாதிரி இருக்கக்கூடியது இசை. ஆர்ப்பனா நிறைய சத்தம் வருது அப்படின்றார், நிறைய சவுண்ட் இருக்கு. ஓகேயா? அடுத்து பாருங்க. பைங்கிலி பருகிய தமிழ் இசை பாட. அப்ப கிளி என்ன பண்ணுதான்? பருகியனா குடித்த அப்படின்னு சொல்லுவோம். இங்க வந்து வெளிப்படுத்த அப்படின்னு பாட்டு பாடுறத சொல்றோம். சரிங்களா? அப்போ பைங்கிலி பருகிய தமிழ் இசை பாட. அப்ப கிளி பாட்டு பாடுற மாதிரி இருக்கான். கிளி பாட்டு பாடுற மாதிரி இருக்கு. பைங்கிலி பருகிய தமிழ் இசை பாட பொன்மயில் அருகிய சிறை விரித்து ஆட. அது மயில் என்ன பண்ணுதான்? தோகையை விரிச்சு ஆடுது. சிறை விரித்தனா சிறை ஒன்னா இருந்ததா விரிச்சு ஆடுது. சிறை விரித்து ஆட. சரி. பூஞ்சினை மருவிய குரங்கினம் மருந்து நோக்குமாள் அப்படின்னு சொல்றாங்க. சோ பூஞ்சினைனா, சினைனா உறுப்பு, பூனா பூக்கள். கரெக்டா? அப்ப பூஞ்சினை அப்படின்னா பூக்கள் எங்க இருக்கும்? மரக்கிளைகள்ல இலைகளோட இலைகளா இருக்கும் இல்லையா? அப்ப பூக்கள் நிறைய இருக்கக்கூடிய சினைனா உறுப்பு. சரிங்களா? பூக்கள் நிறைய இருக்கிற மரத்தோட கிளைய சொல்றாரு. சரிங்களா? பூஞ்சினை மருவிய குரக்கினம். அப்ப குரங்குகளை சொல்றாரு. குரங்கினம் மருந்து நோக்குமால். இதெல்லாம் அப்படியே பாக்குமா?
அப்ப குரங்குகள் பூக்களால் இருக்கக்கூடிய மரத்தோட கிளையில இருந்து எதை பாக்குது? ஒரு பக்கம் அந்த பறை சவுண்டு கேக்குது, அருவி கொட்டுறதை பாக்குது, பறை சவுண்டு கேக்குது, ஆர்ப்பரிக்க அதை பாக்குது, கிளிகள் பாடுபாடு கத்திக்கிட்டு இருக்குது. இப்ப இது என்ன பாடுபாடு? கிளி கத்திக்கிட்டு இருக்குது, கீச்சு கீச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்குது. சரிங்களா? இந்த பக்கம் மயில் ஆடிக்கிட்டு இருக்குது. இது எல்லாத்தையுமே நல்லா பூக்கள் இருக்கக்கூடிய கிளையில உட்காந்துக்கிட்டு குரங்கு பாக்குது. சரிங்களா? ஷேரா புரியுதா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. ரைட்டுங்க. சோ அடுத்து, அடுப்பிடு சாந்தமோடு அகிலின் நாற்றமும். எப்படியா? அடுப்பிடு சாந்தமோடு அப்படின்னா, சாந்தம்னா சந்தனம் சொல்றோம். சந்தனம். அகில் அப்படின்னா நேத்தே பார்த்தோமா, செம்மரம் மாதிரின்னு சொன்னல, அகில் மரம், வாசனை வீசக்கூடிய. அகிலின் நாற்றமும், நாற்றம்னா மனம், மணக்குது. சரிங்களா? ரைட்டுங்க. துடுப்பிடு மைவன சோற்றின் நாற்றமும். அப்போ துடுப்பிடு மைவனம் அப்படின்னா குறிஞ்சியில கிடைக்கக்கூடிய அரிசி வகை, மலை அப்படின்னு சொல்ல, மலையில இருக்கக்கூடிய அரிசி வகைகள். ஒரு சில அரிசி வகைகள் இருக்கும். பாஸ்மதி ரைஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? பாஸ்மதி ரைஸ் நீங்க எதுவுமே பண்ணானா, பாஸ்மதி ரைஸ ஜஸ்ட் குக்கர்ல வச்சு எடுத்தாலே ஒரு ஸ்மெல் வந்துடும். பிரியாணியா அப்படின்னு ஒண்ணுமா? ஏனுங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாஸ்மதி ரைஸே ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும், வாசமா இருக்கும். அரிசியுமே இந்த மலையில பாத்தீங்கன்னா திணைகள், மலையில இருக்கக்கூடிய திணை சார்ந்த ஒரு சில அரிசி வகைகள் இருக்கும். கரெக்டா எனக்கு பேர் தெரியல அந்த வெரைட்டி. சோ அது வாசனை வச்சே சொல்லிடலாம் இது இந்த அரிசி தான் அப்படின்னு. அது மாதிரி சகப்பரிசி, கைக்குத்தல் அரிசின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கைக்குத்தல் அரிசி காவிரியில கிடைக்கக்கூடியது. இந்த கைக்குத்தல் அரிசி இடியாப்பம் சாப்பிடுவீங்கல்ல, இடியாப்பம் அரிசி மாவுல தான் இடியாப்பம் பண்ணுவாங்க. சாதாரண இடியாப்பத்தை விட இந்த கைக்குத்தல் அரிசியில இடியாப்பம் செய்தால், இடியாப்பம் செஞ்சாலே போதும் அந்த வாசனையை கண்டுபிடிச்சிடலாம், டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க என்ன சொல்றாரு? மைவன சோற்றின் நாட்டமும்னா குறிஞ்சியில இருக்கக்கூடிய அந்த நெல்லு, அந்த நெல்லினுடைய மனம் சரிங்களா வருது அப்படின்றார். கிளியரா இருக்குமா? ஷுவரா புரியுதா? அரிசிக்கு இப்ப மனம் உண்டா? கண்டிப்பா உண்டு. சரிங்களா? ரைட். அது பாருங்க, மடுபடு காந்தலின் மனமும் தோய்த்தலால். அப்போ காந்தல் பூ, காந்தல் பூ இருக்குது இல்லையா, அந்த காந்தல் பூனுடைய மனமும் தோய்த்தலால். தோய்த்தல்லாம் நனைத்தல் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த காந்தல் மலரோட வாசனை வருது. என்ன 3 வாசனை வருது? சந்தனம், அகில். இந்த மரங்கள் ஒரு பக்கம் நல்லா மணக்குது, நெல்லு விளைஞ்சிருக்குது, மலை சோறு, அந்த நெல், அந்த சோற்றினுடைய வாசம் ஒரு பக்கம் வருது. இன்னொரு பக்கம் செங்காந்தல் மலர், இந்த செங்காந்தல் மலர்னுடைய வாசம். இந்த 3 வாசமே நிறைய வர்றதுனால கடைப்படு பொருள் எல்லாம், கடைனா கடைசி, கடைனா கடைசி. அப்போ மூளை முடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோமா நம்ம? மூளை முடுக்கலாம் சொல்றாங்கல்ல கடைசி வரைக்கும். இப்ப இந்த ரூம்ல பெர்ஃபியூம் அடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கோம்னா கடைசி வரை ஸ்மெல் வரும்னு சொல்றோமா? சரிங்களா? புரியுதா? அப்ப கடைப்படு பொருள் எல்லாம் அப்படின்னா இந்த குறிஞ்சியோட பார்டர் ஃபுல்லாவே இருக்கிற எல்லா பொருட்களிலும் கமலும் குன்றமே அப்படின்றாங்க. குன்றம்னா மலை குன்று, கமலும்னா மணக்குது. என்ன மணக்குதா? எங்க திரும்பினாலும் மணக்குது. ஒரு பக்கம் திரும்பினா சந்தன மரம், அக்கில் மரம் மணக்குது. இந்த பக்கம் போனா சோறு அது மணக்குது. அந்த பக்கம் போனா செங்காந்தல் மணக்குது. மொத்தத்துல குறிஞ்சியில இருக்கக்கூடிய குன்றுகள் ஒட்டுமொத்த மலையே மணக்குது அப்படின்றார். கிளியரா இருக்கிறோமா? எஸ். இது ஒரே ஒரு முறை எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு லைனை கொடுத்து ராவண காவியம் இந்த வரிகள் மூலம் எந்த திணையை விவரிக்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க. எப்பயுமே கொடுக்கல, 2 லைனை கொடுத்து. சரிங்களா? சரி, இப்ப நமக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சுல, கேட்டா சொல்லிடலாமா? ஃபர்ஸ்ட் 2 லைனை பாருங்க. அருவிய முருகிய மார்போ பைங்கிளி அப்படின்றாங்க. அப்ப அருவின்ற வார்த்தை ஓகே, கிளி அப்படின்றதும் குறிஞ்சியில தான் இருக்குது. அப்ப முதல் லைனை வச்சு சொல்லிடலாம். சரிங்களா? ரைட்டு. கடைசி 2 லைனை பாருங்க. குரங்கினம் அப்படின்றோம். குரங்கினா அப்ப குறிஞ்சிதான், குரங்குகள் இருக்கு அப்படின்னு. இப்ப அந்த 4 லைன்ல கேட்டா சொல்லிடலாமா? குறிஞ்சி தானே. சரி, அடுத்து இங்க வாங்க. இங்க முதல் லைனே போதும். சாந்தமோட அகில், அகில்னாலே வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருந்து வரும், குறிஞ்சில தான் நம்ம கிடைக்கும் அப்படின்னு நேற்று படிச்சுட்டோம். அப்படிதானே? இப்ப இதுல கேட்டா சொல்லிடலாம். காந்தல், செங்காந்தல், மலையில தான் செங்காந்தல் மலர் பூக்கும், அதையே நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா குன்றமே அப்படின்னு முடியுது, அதை வச்சும் நான் சொல்லிடலாம். அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்கு கீவேர்ட்ஸ். சரிங்களா? அர்த்தத்தோட எடுத்துட்டேன்,
ஆனா நம்ம அர்த்தத்தை மறந்துடுவோம் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். ஒரு சிலர் ஞாபகம் வச்சிருப்பீங்க, அந்த ஒரு சிலருக்காக தான் ஃபுல்லா எடுக்கிறது. ஓகேயா? எனக்கு அப்படித்தானே. ஆனா நம்ம மறக்காம என்ன செய்வோம் அப்படின்னா இந்த வேர்ட்ஸை ஞாபகம் வச்சுக்குவோம். சோ அப்படி என்னென்ன வேர்ட்ஸ், இந்த வேர்ட்ஸ் இருந்தாலே நமக்கு வந்து இது குறிஞ்சி அப்படின்றத சொல்ல முடியும். அந்த வார்த்தைகளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ராவண காவியத்துல இப்போ ரீசெண்ட் டேஸ்ல கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க நிறைய. ஓகேயா? சோ அருவி, கிளி, மயில், குரங்கினம். சரிங்களா? இங்க சந்தனம், சாந்தம்னா அகில், இந்த 2 வார்த்தைகள். சரிங்களா? காந்தல், குன்றமேனா குண்டு. சோ இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு வந்து குறிஞ்சி காட்டி கொடுத்துருது.